பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. அடுத்து வீழ்த்தப்படும் போது நீங்கள் தோற்பதில்லை, வீழ்ந்து கிடக்கும் போது மீண்டும் எழாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். தவறி விழும்போதும் எல்லாம் எழுந்து விடுகிறோம், துள்ளி விடும்போதுதான் தள்ளி விடும்போதுதான் நாம் தடுமாறுகிறோம், தள்ளி விடும்போதுதான் நாம் தடுமாறுகிறோம். மனத்தை தளர விடாமல் எது செய்தாலும் நன்மைக்கே என்ற உணர்வு கொண்ட கன்னிராசி நேயர். கடந்த காலங்கள் தசாபுத்தியும் சரி, 7 சனீஸ்வரனும் சரி, குருனுடைய தாக்கங்கள் சரி, அத்தனையும் உங்க கழுத்தை நெருக்கி விட்டது. தாம்புக்கரில் போற அளவுக்கு போயிடுச்சு கன்னிராசி நேயர்களுக்கு. கடந்த குரு பயிற்சி தான் ஒரு ஆறுதலான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மயக்கம் கொடுக்கும்போது என்ன கொடுப்போம்? சாப்பாடை கொடுப்போம், தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணிங்கிற கன்னிராசிக்கு இப்போ குரு வந்திருக்காரு. அப்போ குரு பலம் கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்தும், குரு பலம் உங்களை வேகப்படுத்தும், குரு பலம் உங்களை வாழ்க்கையை நெறிமுறையை உயர்த்தி கொடுக்கும் கன்னிராசிக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 9 இருக்காரு, 5ஆம் பார்வை பார்க்குறாரு. ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் எக்ஸட்ரா இருக்காரு. கன்னிராசிக்கு கடந்த காலங்களை விட இப்பதான் துளிர் விடு நேரம், துளிர் விடு நேரம் இப்பதான். அப்ப துளிர் விடு நேரத்துல கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு வக்கரம் என்ன செய்யும்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் வேணும்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கான்ட்ராக்ட், கமிஷன், தரகு, டீ ஸ்டால், பெட்டிக்கடை, ஜவுளிக்கடை, ஏஜென்ட்டு, எல்லா தரப்பட்ட ஏஜென்ட்டு, வெளிநாடு, வெளி மாற்றங்கள், பேங்க்கு, அப்ரேஷனர், அசோசியேட்டு, ஆடிட்டர், இன்கம் டேக்ஸ்,
என்னங்க வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லா டிஸ்கிரிமினேஷனோட எல்லா தொழிலும் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கன்னிராசிக்கு சார் இதெல்லாம் சரிங்க சுவாமிஜி, குரு வக்கரம் என்ன செய்ய கேட்குற கேள்விக்கு பதில் வேணும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க குரு மிதனத்துக்கு என்ன பர்சன்டேஜோ அதை விட 10% அதிகமான நன்மை போதுமா? குரு அடுத்த மிதனத்தை விட, அதுவும் புதன் வீடு தான், இது கன்னி வீடு. அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். தன்னுடைய இயல்பை மாற்றி கொடுக்கக்கூடிய நேரம் கன்னி ராசிக்கு குருவுக்கு உண்டு. அப்போ இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, மேற்கண்டு நான் சொன்னால் எல்லா விதமான தொழில்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது, நட்சத்திர அதிபதியை வழிபடுவது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. குருபலமும் இருக்கின்றது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வக்கர நிலையில் குரு வக்கரம், சனி வக்கரம் உங்களுக்கு குறைச்சி தான் வேலை செய்யும். குரு வக்கரம் ஒரு அதிகப்படி நன்மையை கொடுத்து தான் ஆகும். அப்போ 2 பாயிண்ட் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் டெவலப் ஆகி வரும். நீங்கள் எந்த தொழில் செஞ்ச, டீச்சருக்கு போனாலும் சரி, பேங்க்கு போனாலும் சரி, சயின்டிஸ்டாக போனாலும் சரி, அபார்டு போனாலும் சரி, அப்ராடு போனாலும் சரி, வெளிநாடு, சாதாரண ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை, ஒரு ஜூஸு, ஒரு ஏஜெண்ட்டு, ஒரு பேங்க்கில் அப்ரைசர், பேங்க்கில் அந்த கிளர்க் மாதிரி ஏதோ பண்ணுறாங்கல்ல, எதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தசா புத்தி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், கன்னிராசிக்கு நான் 30-40% தான் போட்டிருக்கிறேன். ஏன்? உங்கள் லக்கணம் என்ன லக்கணம், உங்கள் ராசி என்ன ராசி, இதெல்லாம் அனுசரித்தா தான் கன்னிக்கு நல்லாயிருக்கும். பெரும்பாலானவர் கன்னித்தான் கேட்குறாங்க, இன்னும் டெவலப் ஆகலை. கன்னி குருபலம் இருந்து இன்னும் டெவலப் ஆகலை. குரு முடிய போகுது. தயவு செய்து உங்கள் ஏஜ், உங்கள் தசா பற்றி எல்லாத்தையும் பார்த்துக்க. தயவு செய்து உங்கள் ஏஜ், உங்கள் தசா பற்றி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குரு உங்களுக்கு நல்லதை கொடுப்பார், நன்மையை செய்வார். தீங்கை குறைச்சிக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கன்னி ராசிக்காரன் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர், பெருமாள் வழிபாடு, ஹயக்ரீவர் பெருமாள் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்தர வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இன்னும் மெருகேற்றது போல ஒரு குரு வக்கரம் நன்மையை செய்யும். அதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக நன்மை செய்யும். ஏன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு குரு இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு, நல்ல நிலைமை கொடுக்கறதுக்கு வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்குது, படிக்கும் போது படிக்கலை, படித்த பிறகு வேலை செய்யும்போது வேலையும் கிடைக்கல, ஆனால் வேலையும் கிடைச்சிச்சு, வேலைக்கேற்ற சம்பளமும் கிடைக்கல. பார்த்தீங்களா? அப்போ சம்பளமும் கிடைக்கலன்னா அப்போ நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியா வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ பிரார்த்தனை, தெய்வமே துணை, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பதை ஆணித்தரமாக நம்பி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கன்னிராசி கடல் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.